ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நெறைய பேர் வந்து இந்த டெம்பிளோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு நடந்து தான் போகணுன்னு கிடையாது. அவங்க வந்து பார்க்கிங் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி டெம்பிளில். என்ட்ரன்ஸ்லேயே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இதை கட்டின கிங் பேர் வந்து ஓன் ஹியோ. 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டெம்பிள் வந்து பில்ட் பண்ணாங்க. இது எதுக்காக பில்ட் பண்ணாங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இது புத்திசம் டெம்பிள். ஸோ அந்த டைமில் வந்து புத்திசம் வந்து இந்த சைனா, கொரியா இந்த சைடில் ரொம்ப பாப்புலர். ஸோ அந்த டைமில் இது பில்ட் பண்ணாங்க. இந்த கிங் வந்து அந்த டைம்லேயே வந்து இந்தியாவில் தான் புத்திசம் இருந்துச்சு அப்படிங்கிறனால அதை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு 2-3 போர்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கொரியாவில் டெம்பிள் எல்லாமே பார்த்திங்கன்னா வித் நேச்சரோடு தான் இருக்கும். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரோட ஹோம் டவுன், அதாவது எங்கள் வீட்டுக்காரவங்க ஹோம் டவுன் ஏரியா பேர் தொங்யாங். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பூசானில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இந்த டெம்பிள் தான் வந்து ஹையஸ்ட் மவுண்டெயினில் இருக்க டெம்பிள். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் இவங்க வந்து இந்த டெம்பிள் போயிட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல தான் வந்து புத்தாவோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. ஸோ மீதி பிளேஸில் பார்த்திங்கன்னா இவங்க நம்ம வச்சு சொல்லுவோம்ல புத்தர்கள் வாழ்ந்த இடம் இங்கே வாழ்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம டெம்பிள் எல்லாம் நிறைய பக்கம் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி இங்கே வந்து அந்த காலத்தில் மாங்கெல்லாம் வந்து வாழ்ந்தாங்க. இங்கே சைடில் இருக்கு இல்லைங்க, இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நின்று அந்த நம்ம போருக்காக எல்லாம் கண்காணிப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க இந்த மாதிரி இடத்துல நின்று தான் ஃபுல்லாக இந்த என்டையர் ஏரியாவை வாட்ச் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மலை ஏரியாவில் இருந்து அவங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு தடவை போயிருக்கேன், பட் இந்த டெம்பிள் போனதில்லை, வேறு டெம்பிளில் தான் போயிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த லென்டில்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. எல்லா புத்திசம் டெம்பிள்லேயும் வச்சுருப்பாங்க. அது வந்து எல்லாமே இந்த மாதிரி பக்தர்கள் வந்து அவங்க நேமை எழுதி எழுதி வைப்பாங்க. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து எங்கள் மாமியார் என் நேமையும் எங்கள் வீட்டுக்காரர் நேமையும் எழுதி இந்த மாதிரி மாட்டினாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியும் இந்த ப்ரொசீஜரு. ரொம்ப பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. அவங்க வந்து அப்போ இது பார்த்தா டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து இது டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா எல்லாத்துலேயும் நேம் எழுதி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து நேம் எழுதி இந்த மாதிரி கோயிலில் வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அதுலேயும் நம்மளே வாங்கி எழுதி கூட மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம வந்து சீட்டில் எழுதி எழுதி மாட்டுவோம் இல்லைங்க, அது மாதிரி இவங்க வந்து லென்டில் எழுதி எழுதி மாட்டுறாங்க. இந்த டெம்பிளில் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த காலத்துலேருந்து ப்ரிசர்வ் பண்ணது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு போர்டு வச்சு. ஸோ அது மாதிரி நிறைய பிளேஸில் இந்த கோயில் வந்து எப்போ கட்டினாங்க, அது எப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதில் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் வந்து இருக்கும் எல்லாமே வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பில்டிங்க்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் அந்த இலையில எழுதி மாட்டுவாங்க. இந்த மாதிரி கோல்டன் லீஃப் மாதிரி விற்பாங்க. ஸோ நம்ம வாங்கி அதில் நம்ம வேணுங்கிற நம்ம விஷயம் வந்து எழுதி மாட்டலாம். இது மேக்ஸிமம் எல்லா புத்திஸ்ட் டெம்பிள்லேயும் இருக்கும். நாங்கள் வந்து இன்னொரு பூசானில் ஒரு ஃபேமஸான டெம்பிளில் எழுதி மாட்டினோம். பட் அப்போல்லாம் நான் வந்து யூடியூப் க்ரியேட் பண்ணதுனால வீடியோ போடல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறேன். நம்ம விளக்கேற்றுற மாதிரி இவங்களும் விளக்கேற்றுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் வந்து தாமரைப்பூ அந்த மாதிரி அந்த கேண்டில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் மோஸ்ட்லி அவங்க விளக்கேற்றுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீரப்பூரில் போய் கல்லடிக்க வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே மோஸ்ட்லி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வீரப்பூர் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி கல்லடிக்க வச்சு வேண்டிட்டு வருவோம். வேண்டிட்டு அதுக்கப்புறம் அது நடந்ததுக்கப்புறம் போய் கலைச்சிட்டு வருவோம். அந்த ப்ரொசீஜரும் இவங்க வந்து மோஸ்ட்லி அந்த புத்திஸ்ட் டெம்பிளில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இங்கே டெம்பிளில் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக டெம்பிளில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.